கான்ஃபிகர் டிஎஸ்சிபி லோட் பேலன்சிங் அண்டு ஃபெயிலோவர். நம்ம ஏற்கனவே DC1 கம்ப்யூட்டரில் டிஎஸ்சிபியை லோட் பண்ணி ஸ்கூப்பெல்லாம் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஸ்கூப்பை கான்ஃபிகர் பண்ணும்போது 1.100 1.200 வரை ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் மெம் சர்வர் அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் டிஎஸ்சிபியினுடைய ரோலை மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். இந்த டிஎஸ்சிபியை ஆக்டிவ் டைரக்டரியில் ஆத்தரைஸ் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம லோட் பேலன்சிங்கை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஃபெயில் ஓவரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். DC1 கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம டிஎஸ்சிபியில் ரிசர்வேஷன்லாம் க்ரியேட் பண்ணிருக்கோம். அந்த ரிசர்வேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். டிஎஸ்சிபியை செலக்ட் பண்ணிவிட்டு ஐபி வெர்ஷன் 4 ஸ்கூப்பை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ரிசர்வேஷன் அப்படின்றது, இந்த ரிசர்வேஷன் நமக்கு தேவையில்லை. அதனால் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டோம். இந்த கம்ப்யூட்டரில் ஏற்கனவே நம்ம ஸ்கூப்பை க்ரியேட் பண்ணிருக்கோம். 100 200 வரை ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். எந்த கம்ப்யூட்டரில் ஸ்கூப்பை க்ரியேட் பண்ணிருக்கோமோ அந்த கம்ப்யூட்டரில் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். இந்த கம்ப்யூட்டரில் நம்ம கான்ஃபிகர் பண்ணோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் பக்கத்து கம்ப்யூட்டரில், அதாவது மெம் சர்வரில் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். நம்ம DC1 கம்ப்யூட்டரையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அதே மாதிரி மெம் சர்வரையும் ஓப்பன் பண்ணோம். 2 கம்ப்யூட்டரையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துலையே மெம் சர்வருடைய இன்ஃபர்மேஷனை காட்டு அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டிஎஸ்சிபி ரைட் கிளிக் பண்ணோம்னா ஆடு சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல மெம் சர்வருடைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. காரணம் என்னென்னா, மெம் சர்வரை நம்ம ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். மெம் சர்வரில் ஐபி அட்ரஸை வித்தியாசமாக இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு மெம் சர்வரை ஓப்பன் பண்ணுறோம். NCPA.cpl அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நெட்வொர்க் கார்டை ஓப்பன் பண்ணுறோம். ஐபி வெர்ஷன் 4 இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம மேனுவலாக தான் ஐபி அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு 192.168.1.111 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை செட் பண்ணிடுறோம். சப்நெட் மாஸ்க்கு டிஃபால்ட்டு கேட்வேல 192.168.1.1 அப்படின்னு செட் பண்ணிட்டோம். எந்த கம்ப்யூட்டரில் டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆகுது அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணோம். 192.168.1.110 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் தான் டிஎன்எஸ் ரன் ஆகுது. அதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இங்கே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இதை மினிமைஸ் பண்ணிக்கிறோம். DC1 கம்ப்யூட்டரில் திரும்ப ஒரு தடவை டிஎஸ்சிபி சர்வரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடு சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். மெம் சர்வரை உள்ளுக்குள்ளார ஆட் பண்ண அப்படின்னு சொல்லணும். மெம் சர்வர் 1 அப்படிங்கிறத செக் நேம் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறோம். மெம் சர்வர் இங்கே ஆட் ஆகிடுச்சு. மெம் சர்வரில் ஐபி வெர்ஷன் 4 நம்ம ஸ்கூப் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. DC1 கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ஸ்கூப்பை கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல 2 ஐபி அட்ரஸ் யாருக்கும் தர வேண்டாம் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணோம். காரணம், 2 கம்ப்யூட்டருக்கும் நம்ம மேனுவலாக தான் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிருக்கோம். எக்ஸ்க்ளூஷனில் ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் 192.168.110 DC1 யூஸ் பண்ணுறோம். 192.168.111 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை மெம் சர்வரில் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 ஐபி அட்ரஸும் யாருக்கும் தர வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஐபி வெர்ஷன் 4 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் ஃபெயில் ஓவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். ஐபி வெர்ஷன் 4 ரைட் கிளிக் பண்ணுறோம்னா உள்ளுக்குள்ளே நம்ம நிறையா ஸ்கூப்பை க்ரியேட் பண்ணிருப்போம். நம்ம செய்யக்கூடிய கான்ஃபிகரேஷன் எல்லா ஸ்கூப்புக்கும் அப்ளை ஆகும். ஐபி வெர்ஷன் 4 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபெயில் ஓவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல 2.0 3.0 அப்படின்னு நம்ம நிறையா ஸ்கூப்பை க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா எல்லா ஸ்கூப்புக்கும் நீங்கள் ஃபெயில் ஓவரை கான்ஃபிகர் பண்ண போகிறீங்களா, குறிப்பிட்ட ஸ்கூப்புக்கு மட்டும் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத சொல்லணும். செலக்ட் ஆல் அப்படிங்கிறத அவங்க டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எந்த ஸ்கூப்பை வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஸ்கூப்புக்கு மட்டும் ஃபெயில் ஓவர் லோட் பேலன்சிங் கான்ஃபிகர் பண்ண அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம எல்லா ஸ்கூப்புக்கும் தான் ஃபெயில் ஓவரை கான்ஃபிகர் பண்ணுவோம். காரணம், எல்லா ஸ்கூப்பில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸும் ரொம்ப முக்கியம். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். பார்ட்னர் சர்வர் யார் அப்படிங்கிறத சொல்லணும். மெம் சர்வர் 1 தான் நமக்கு பார்ட்னர் சர்வர். ஆடு சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ப்ரௌசரை செலக்ட் பண்ணிவிட்டு மெம் சர்வர் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மெம் சர்வரை ஆட் பண்ணிக்கிறோம். கீழே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நாம் இப்போ என்ன சொல்கிறோம்னா, லோட் பேலன்சிங்க்கு இன்னொரு டிஎஸ்சிபி சர்வரை யூஸ் பண்ணணும். அதுக்கு மெம் சர்வர் 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே இந்த மெம் சர்வர் 1 டிஎஸ்சிபி ரோலை ஆட் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். கமெண்ட் ப்ராம்ப்டில் பிங்கு மெம் சர்வர் 1 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸு அந்த கம்ப்யூட்டரை அக்சஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இதை மினிமைஸ் பண்ணிடுறோம். கீழே நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் நமக்கு லோட் பேலன்சிங் ஹாட் ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம ஹாட் ஸ்டாண்ட் பையை கான்ஃபிகர் பண்ணால் அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். லோட் பேலன்சிங்கை கான்ஃபிகர் பண்ணோம்னா அது எந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஹாட் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டோம்னா DC1 கம்ப்யூட்டர் தான் எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ் தரும். இந்த DC1 கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு காரணத்தினால ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்போ மட்டும்தான்
மெம் சர்வர் கிளையண்ட் கம்ப்யூட்டருக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் தரும். கீழே ஸ்டாண்ட் பையில் பார்ட்னர் சர்வர் அப்படின்னா இதுதான் பார்ட்னர் சர்வர். காரணம், நம்ம இந்த கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி தான் கான்ஃபிகர் பண்ணுறோம். இதில் தான் ஸ்கூப் இருக்குது. அதனால் இதுதான் நமக்கு மெயின் கம்ப்யூட்ரு. பார்ட்னர் சர்வரில் 5% ஐபி அட்ரஸை தரேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். 95% ஐபி அட்ரஸை DC1 கம்ப்யூட்டர் தான் கொடுக்கும். எப்பயாவது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா 5% ஐபி அட்ரஸை மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் கிளையண்ட் கம்ப்யூட்டருக்கு தரும். மேலே மேக்ஸிமம் கிளையண்ட் லீட் டைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கம்ப்யூட்டரை ஒரு உதாரணத்துக்கு PC1 அப்படிங்கிற கம்ப்யூட்டருக்கு 192.168.1.120 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் தருதுன்னா அந்த கம்ப்யூட்டரு 8 நாளைக்கு இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணிக்கும். இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த ஐபி அட்ரஸை நான் ஏற்கனவே ஒரு கிளையண்ட் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அனுப்பிடும். 8 நாள் முடிஞ்ச பிறகு இந்த கம்ப்யூட்டரு DHCP சர்வரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய ஐபி அட்ரஸை ரினியூ பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுச்சுன்னா இந்த கம்ப்யூட்டரை ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டரு என்ன ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணிச்சோ அதே ஐபி அட்ரஸை ரினியூ பண்ணி கொடுத்துரும். அப்படி ரினியூ பண்ணி கொடுத்துச்சுன்னா இந்த கம்ப்யூட்டருக்கு ஏற்கனவே ஐபி வாங்கின அந்த கம்ப்யூட்டருக்கு ஐபியை இன்னும் ஒரு 8 நாளைக்கு ரினியூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். அப்படி இன்ஃபர்மேஷன் இமிடியேட்டாக அனுப்ப முடியாது. இந்த இடத்துல அவங்க 1 hour டிலே வைக்கலாம் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கம்ப்யூட்ரு இந்த மாதிரி ரினியூ எல்லாம் பண்ணிச்சுன்னா இமிடியேட்டாக இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லாது. அதுக்கு பதிலாக 1 hourக்குள்ளார அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கிற செட்டிங் இங்கே வச்சுருக்கோம். கீழே நம்ம ஷேர்டு சீக்ரெட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணோம். இது எதுக்காக டைப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மெம் சர்வருக்கும் DC1 கம்ப்யூட்டருக்கும் இடையில் கம்யூனிகேஷன் நடக்கும். அப்படி கம்யூனிகேஷன் நடக்கும்போது DC1 கம்ப்யூட்டர் தான் இது கூட கம்யூனிகேட் பண்ணுதா அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு கேரண்டி வேணும். வேறு ஒரு கம்ப்யூட்டருக்காரங்க DHCP சர்வரை லோட் பண்ணி அந்த கம்ப்யூட்டரை மெம் சர்வர்கிட்ட எல்லா ஐபி அட்ரஸும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா மெம் சர்வர் என்ன நினச்சிக்கோம்னா DC1 கம்ப்யூட்டர் எல்லா ஐபி அட்ரஸும் கொடுத்துருச்சு, ஐபி அட்ரஸே இல்லை அப்படின்னு நினச்சிக்கோம். இது நம்ம டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்கு அப்படின்னு சொல்லுவோம். காரணம், நம்மக்கிட்ட 100 ஐபி இருக்குதுன்னா வேறு ஒருத்தங்க எல்லா ஐபி அட்ரஸும் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா வரக்கூடிய கிளையண்ட் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸு தர முடியாமல் போயிடும். அப்போ 2 கம்ப்யூட்டருக்கு இடையில் கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா இந்த கம்ப்யூட்டர் தான் இந்த கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணுதா, இதுதான் இது கூட கம்யூனிகேட் பண்ணுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி வேணும். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஷேர்டு சீக்ரெட்டு அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணுறோம். அப்படி பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டோம்னா இந்த பாஸ்வேர்டு இருக்கக்கூடிய 2 கம்ப்யூட்டருக்கு இடையில் தான் கம்யூனிகேஷன் நடக்கும். வேறு யாராவது DHCPயை லோட் பண்ணி நாம் ரன் பண்ணக்கூடிய DHCPயை ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களால ஹேக் பண்ண முடியாது. காரணம், நம்ம என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டை டைப் பண்ணிடும். ஸ்டேட் சுவிட்ச் ஓவர் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். DC1 கம்ப்யூட்டரை மெம் சர்வர் கூட கண்டினியூவாக கம்யூனிகேட் பண்ணோம். என்ன கம்யூனிகேட் பண்ணோம்னா யாருக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அனுப்பிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த 2 கம்ப்யூட்டருக்கு இடையில் கம்யூனிகேஷன் இல்லை, கட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 2 கம்ப்யூட்டருக்கு இடையில தான் கம்யூனிகேஷன் கட் ஆகிருக்குதே தவிர DC1 கம்ப்யூட்டர் மற்ற நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுது. அப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னா கிளையண்ட் கம்ப்யூட்டருக்கு இது ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மெம் சர்வர் என்ன நினச்சிக்கோம்னா கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா DC1 கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் ஐபி அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த கம்ப்யூட்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்னா இது ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் நீ ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் இங்கே ஸ்டாண்ட் பை அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுறோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா இது 2க்கும் இடையில கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால DC1 கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இது கிளையண்ட் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் தந்துடக்கூடாது. அதனால் நம்ம எந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறோம்னா உனக்கும் DC1 கம்ப்யூட்டருக்கும் கம்யூனிகேஷன் இல்லைன்னா இமீடியட்டாக நீ ஐபி அட்ரஸ் கொடுக்காத, 60 நிமிஷம் நீ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளையண்ட் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுறது தான் ஸ்டேட்டு சுவிட்ச் ஓவர் இன்டர்வல். சுவிட்ச் ஓவர்னால் இதுக்கு பதிலாக இந்த கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் தரலாம் அப்படின்னு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு 60 நிமிஷம் டிலே பண்ணிக்க அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுறோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நம்ம ஸ்டாண்ட் பை தான் கான்ஃபிகர் பண்ணுறோம். DC1 கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் ஆனதும் மெம் சர்வர் கிளையண்ட்டுக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் தரும். ஃபினிஷு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இங்கே ரிஃப்ரெஷை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஸ்கூப்பை இங்கே க்ரியேட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூப்பு க்ரியேட் ஆகிருக்குது. எந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் போல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். DC1 கம்ப்யூட்டரில் எந்த மாதிரி ஸ்கூப்பு க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்கூப்பை இங்கேயும் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ
2 டிஎஸ்சிபி சர்வர்லேயும் இப்போ ஒரே மாதிரி தான் செட்டிங் இருக்குது. ஆனால் நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது 95% ஐபி அட்ரஸை DC1 தரணும், 5% DC1 ஃபெயிலியர் ஆகக்கூடிய நேரத்தில் மட்டும் மெம் சர்வர் தரணும் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் 2 டிஎஸ்சிபி சர்வருக்கும் தெரியும். இப்போ ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணுறோம். மேலே ஃபெயில் ஓவர் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறோம். நம்ம எந்த மாதிரி ஃபெயில் ஓவர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸ்டேட் ஆஃப் த சர்வர் நார்மல், இந்த கம்ப்யூட்டர் நார்மலாக ஒர்க் பண்ணுது. இதனுடைய பார்ட்னர் சர்வர் மெம் சர்வர் ஹாட் ஸ்டாண்ட் பையை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இந்த இடத்துல நம்ம எடிட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணோமோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டை டைப் பண்ணிருக்கோம். DC1 கம்ப்யூட்டர் நார்மலாக ஒர்க் ஆகுது. ஹாட் ஸ்டாண்ட் பை தான் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இங்கே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு மெம் சர்வர் 2 அப்படிங்கிற கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறோம். ஐபி கான்ஃபிகை அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரியை ப்ரெஸ் பண்ணுறோம். யார்கிட்டருந்து ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஎஸ்சிபி சர்வர் 110 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. அப்போ டிஎஸ்சிபி சர்வர்லேருந்து ஐபி அட்ரஸ் வாங்கிடுச்சு. இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு DC1 கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறோம். DC1 கம்ப்யூட்டரில் லீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல மெம் சர்வர் 2க்கு 150 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. மெம் சர்வர் 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் லீஸை செலக்ட் பண்ணுறோம். லீஸை செலக்ட் பண்ணோம்னா இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கும் என்ன தெரியும்னா மெம் சர்வருக்கு 150 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். நம்ம மெம் சர்வர் 2 அப்படிங்கிற கம்ப்யூட்டரில் ஐபி கான்ஃபிக் ஆல் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தோம். 110 ஐபி அட்ரஸ் தான், அதாவது இந்த கம்ப்யூட்டர் தான் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுச்சு. இந்த கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ் 111. இந்த கம்ப்யூட்டர் DC1 கிட்ட இருந்து தான் ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்குது. அப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை இந்த கம்ப்யூட்டருக்கும் அனுப்பிடுச்சு. அதாவது நான் அந்த கம்ப்யூட்டருக்கு இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிமேல் இந்த டிஎஸ்சிபி சர்வரில் என்னெல்லாம் நடக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஎஸ்சிபி சர்வருக்கும் வந்துடும். காரணம் 2க்கும் இடையில் செக்யூராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணிருக்கோம். அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி 2மே கம்யூனிகேட் பண்ணிக்கும். DC1 கம்ப்யூட்டரில் ஒரு ஃபெயிலியரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு ncpa.cpl அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணிவிட்டு நெட்வொர்க் கார்டை ஓப்பன் பண்ணுறோம். நெட்வொர்க் கார்டை ரைட்டில் பண்ணிவிட்டு டிசேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ DC1 கம்ப்யூட்டர்னால் கிளையன்ட் கம்ப்யூட்டர் கேட்டுச்சுன்னா ஐபி அட்ரஸ் தர முடியாது. இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு மெம் சர்வர் 2 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஐபி கான்ஃபிகில் ரிலீஸு அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். ரினியூ அப்படின்னு டைப் பண்ணுறோம். இப்போ நமக்கு 150 அப்படிங்கிற அதே ஐபி தான் வந்திருக்குது. இந்த இடத்துல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். டிஎஸ்சிபி சர்வர் 111 தான் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. இதுவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டிஎஸ்சிபி சர்வர் 110 ஐபி அட்ரஸ் கொடுத்துச்சு. அந்த நெட்வொர்க் கார்டை டிசேபிள் பண்ணதும் DC1 கம்ப்யூட்டர் வந்து ஐபி அட்ரஸ் வாங்க முடியாது. நம்ம ரிலீஸு ரினியூ அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணோம். டைப் பண்ணதும் 111 ஐபியிலேருந்து ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. அப்படின்னா நாம் கான்ஃபிகர் பண்ண ஃபெயில் ஓவர் கரெக்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு லோட் பேலன்ஸிங்கை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். DC1 கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறோம். இந்த கார்டை எனேபிள் பண்ணிக்கிறோம். லோட் பேலன்ஸிங்கை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக கான்ஃபிகர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. காரணம் ஏற்கனவே DC1 கம்ப்யூட்டருக்கு மெம் சர்வர் தான் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டோம். சீக்ரெட் பாஸ்வேர்டு ஏற்கனவே டைப் பண்ணிட்டோம். நம்ம செட்டிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபெயில் ஓவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். எடிட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. ஹாட் ஸ்டாண்ட் பைக்கு பதிலாக லோட் பேலன்ஸிங்கை கான்ஃபிகர் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். லோட் பேலன்ஸிங் மோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா லோக்கல் சர்வர், அதாவது DC1 கம்ப்யூட்ரு பாதி ஐபி அட்ரஸாக தரும், மீதி பாதி ஐபி அட்ரஸை பார்ட்னர் கம்ப்யூட்டர் தரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. லோட் பேலன்ஸிங்கை நம்ம எதுக்காக கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். கம்பெனியில் நிறையா கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்டாண்ட் பையை கான்ஃபிகர் பண்ணுறோம்னா இந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் எல்லா கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ் தரும். அதனால் இந்த கம்ப்யூட்டரில் லோடு அதிகமாகிடும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஸ்டாண்ட் பைக்கு பதிலாக லோட் பேலன்ஸிங் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணிடுவோம். அப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா மெம் சர்வர் 1 அப்படிங்கிற கம்ப்யூட்டரும் ஐபி அட்ரஸ் தரும். அப்படி ஐபி அட்ரஸ் தருமோ பாதி ஐபி அட்ரஸை இது டிவைட் பண்ணிக்கும், பாதி ஐபி அட்ரஸை இது டிவைட் பண்ணிக்கும். அப்போ 2 கம்ப்யூட்டரும் ஐபி அட்ரஸ் தரும். ஆனால் நமக்கு கான்ஃப்ளிக்ட் வராது. காரணம் இது ஒரு ஐபி அட்ரஸை தருதுன்னா இமிடியேட்டாக இந்த கம்ப்யூட்டருக்கு அந்த ஐபி அட்ரஸை ஏற்கனவே கொடுத்தாச்சு
அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த இடத்துல வேணும்னா லோட் பேலன்சிங்கில் நீங்கள் பெர்சன்டேஜை மாற்றிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு DC1 கம்ப்யூட்டர் டொமைன் கண்ட்ரோலர், அதில் DHCP சர்வர் நம்ம ரன் பண்ணுறோம்னா அந்த கம்ப்யூட்டருக்கு லோடு அதிகமாகிடும். அதனால் மெம் சர்வர் 70% ஐபி அட்ரஸை கொடு அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிடலாம். அப்போ 10 கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் கேட்குதுன்னா 7 கம்ப்யூட்டருக்கு பார்ட்னர் சர்வர், அதாவது மெம் சர்வர் ஐபி அட்ரஸ் தரும். 3 கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் லோக்கல் சர்வர், அதாவது DC1 கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் தரும். இந்த இடத்துல உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். டிஃபால்ட் 50 அப்படிங்கிறதே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இப்போ கீழே மோடு லோட் பேலன்சிங்கில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஃபெயில் ஓவரு, லோட் பேலன்சிங் இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்லாம் இல்லாத காலத்தில், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே ஃபெயில் ஓவரு, லோட் பேலன்சிங் இல்லாத காலத்தில் DHCP சர்வருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளஸ்டரை க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு காமன் ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு 2 கம்ப்யூட்டரில் DHCP ரோலர் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒரு கிளஸ்டராக கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. ரெண்டுமே இந்த ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ணும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் யாருக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டருக்கும் தெரியும். இந்த கம்ப்யூட்டர் யாருக்காவது ஐபி அட்ரஸ் கொடுத்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கும் தெரியும். நம்ம அப்படி கான்ஃபிகர் பண்ணும்போதும் ஃபெயில் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே இதுதான் ஐபி அட்ரஸ் தரணும். இது எப்போயாவது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா யாருக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்குது, மீதி எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டோரேஜில் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் அதை பார்த்து இது ஃபெயிலியர் ஆகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய கம்ப்யூட்டருக்கு கரெக்டாக ஐபி அட்ரஸ் கொடுத்துரும். இதுலேயும் நம்ம லோட் பேலன்சிங் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணலாம். ஆனால் இப்படி கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்ததுன்னா நமக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகம். காரணம், கிளஸ்டரிங்கை க்ரியேட் பண்ணோம், ஒரு காமன் ஸ்டோரேஜை க்ரியேட் பண்ணோம். இந்த ஒர்க்கெல்லாம் இப்போ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கிளஸ்டரை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அது பெரிய ஒர்க்கு. ரொம்ப இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க தான் கிளஸ்டரை கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆனால் DHCPயை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எல்லாம் நம்ம சிம்பிளாக ஒரு கம்ப்யூட்டரில் ரோலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே எந்த கம்ப்யூட்டரில் ஸ்கூப்பை க்ரியேட் பண்ணிருக்கோமோ அந்த கம்ப்யூட்டரில் கான்ஃபிகர் ஃபெயில் ஓவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு லோட் பேலன்சிங் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெயில் ஓவரில் நாம் க்ரியேட் பண்ண லோட் பேலன்சிங் வேண்டாம் அப்படின்னு டெலிட்டை கிளிக் பண்ணி லோட் பேலன்சிங்கை டெலிட் பண்ணிடலாம். இப்போ டெலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். பார்ட்னர் சர்வர்லேருந்து டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். ஒரு தடவை ரிஃப்ரெஷை நம்ம கிளிக் பண்ணோம்னா மெம் சர்வரில் ஏற்கனவே ஸ்கூப்பெல்லாம் இருந்தது. அந்த ஸ்கூப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். காரணம், நம்ம இந்த கம்ப்யூட்டரில் தான் ஸ்கூப்பை க்ரியேட் பண்ணோம். லோட் பேலன்சிங்க்கு அப்படி இல்லை ஃபெயில் ஓவருக்கு இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண அப்படி சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண செட்டிங் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம். அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் மட்டும்தான் DHCP சர்வராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஏற்கனவே லோட் பண்ண அந்த ரோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். நாம் இந்த கிளாஸில் லோட் பேலன்சிங்கை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஃபெயில் ஓவர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நீங்கள் ப்ராக்டிகல் பண்ணும்போது நெட்வொர்க் கார்டை டிசேபிள் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக services.msc அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம DC1 கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த இடத்துல DHCP அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். இந்த சர்வீஸை ரைட்டில் பண்ணிவிட்டு ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா DC1 கம்ப்யூட்டரில் ரன் ஆகக்கூடிய DHCP சர்வீஸ் ஆஃப் ஆகிடும். அப்போ மெம் சர்வர் கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கும். நீங்கள் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் கார்டை டிசேபிள் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக இந்த சர்வீஸை ஈஸியாக ஸ்டாப் பண்ணி கான்ஃபிகர் பண்ண லோட் பேலன்சிங் ஃபெயில் ஓவர் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.